So hey my loves, welcome back to Kanis cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பருப்பு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் பருப்பு மாவுமா அந்த மாதிரி இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வெள்ளைப்பூடு, 2-3 இஞ்சி துண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இடித்து போட்டாலும் ஓகே தான். வடை மாவில் சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தனியா பத்தி, புதினா இருந்தாலும் ஓகே தான். எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு உள்ளங்கையில் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பராக கிறிஸ்பியான பருப்பு வடை ரெடி. நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.